ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். திராவிடம்ங்கிற தத்துவம் என்ன? அந்த தத்துவத்தை கொண்டு வரதுக்கு சரியான தலைவர்கள் வந்துட்டாருன்னு யார்? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி எல்லாம் அண்ணன் சொல்றாரு. அதெல்லாம் ஏற்க தெரியல. என்ன தத்துவம்னே தெரியல. சரி, உங்க தத்துவம் உயிர்ப்பட இருக்குல்ல, உங்க திராவிட தத்துவம் உயிர்ப்பட இருக்குல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா? உங்க தத்துவத்தை பேசும்போது, உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதாமகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா? உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா, உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போடுக்கிறானா? நீங்க கொடுக்கிற அற்ப சலுகையில் 1000, 500, 2000, 3000 இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா? ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தத்துவம் நேர்மையா சரியா உயிர் போடுறா ஏன் வருது? தத்துவத்தை தாங்கி நிற்கிற தலைவர் பேசும்போது கூட்டம் வர மாட்டேங்குது. ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான். எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்பான், நான் பேசுறேன். அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும். ஆனால் கட்சிக்காரன் இருந்தாலும் காசு கொடுக்காம கூட்டி விடணும். யாருக்கு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம். செத்து போச்சு, செத்து போச்சு. தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல, எழுச்சி வரும்போதே நீ தடுமாறிட்ட. அது எந்திரி கண்ணு முடிச்சோடனே நீ கலங்கிட்ட. நீ இன்னொரு 2-3 ஆண்டு கழிச்சு ஏதாவது பேசுறதுக்கு இருக்கலான்னு பார்ப்போம். தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா? சொல்லுங்க, சித்தாந்தமா? அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன? அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க. எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரிய எடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க. ஆனா கம்யூனிசம்னா என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல, நாள் கணக்கா பேசுறதுக்கு கோட்பாடு இருக்கு. நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல? ஒரு கேள்வி தானே தம்பி. உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்ப மொழிதான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே சாணி, குப்பை, காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையா? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதுனீங்க. நீங்க என் மொழியவே இழிவாய அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறளை. அதை மலம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீங்க சமூக சீர்திருத்தம், மாறுதல், எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ, மகளோ, அக்காவோ, தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா?
நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதி, சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டுறாதீங்க.